ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை கால சூழ்நிலை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறது. தர்மியான புதிய நாளிலே 2021 ஆண்டினுடைய எங்கள் ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்கள் தேவனுடைய கிருபையை நம்முடைய ஆலயத்தினுடைய பிரசன்னத்தினால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இந்த ஆலய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். அந்த இறை உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. கர்த்தருடைய மகிமை அவருடைய ஆலயத்தில் நிறைப்பிற்று என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாய் உம்முடைய மகிமை எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிரப்பும்படியாக உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் அவளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதும் இந்த தேவனுடைய கிருபையும் எங்கள் தேவனுடைய ஆளுகையும் எங்களை வழிநடத்தட்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான தேவ தயவை எங்கள் யாவருக்கும் தந்தருளுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 617வது பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 617வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 292வது பாடலை ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பொதுவான பாவர்க்க ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு தொலைந்து போனோம். நடந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் மூலமாய் மந்திரப்படியே நிர்வாகியமுள்ள குற்றங்களுக்கும் தப்பிதங்களை அறிக்கைகளை பொறுமையாயிரும். பாவத்திற்கு பிடிகளை சீர்படுத்தும் பிதாவே, நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் வந்தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டணம் ஆலோசித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற அவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆலோசி சேர்ந்ததாய் இத்தமிழத்தில் நாம் செய்கிறது பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கும் நல்லெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பலையும் தம்முடைய பரிசுத்தை மகிழ்ச்சி வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தவான்களிலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றுள்ள பிறைகளை தாரும், எங்கள் குடும்பமாய் சொல்லுகிறோம் போல எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாத தீமையை சுத்தலும் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்று 84ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் இருதயமும் ஞாபகமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இன்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவானின் பாதையை காப்பாற்றுகிறார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மிளந்து நின்று ஆராதனை கிதங்கள் 822, 200 ஆண்டு கிதங்கள் 371வது பாடலை அவர் மிளந்து நின்று பாடுவோம். ஆராதனை கிதங்கள் 822, 200 ஆண்டு கிதங்கள் 371வது பாடல். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, இந்த பாடலை எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திலுமெல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய்த்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோ மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்ந்தமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாரும் தாருங்கள், இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ள வசனம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் மலர்ந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மக்கள் எழுந்தருளினார். பரமலத்துக்கு சர்வபதமாகிய நல்ல பசத்தில் விட்டிருக்கிறார். அவருக்கு கொள்ளுவாரும் பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர மருத்துவர்களும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபமான கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் உணவை தயவும்
கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசுயாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமையும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லாம் பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நல்லமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாகவும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகள் நடத்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை தேவனே, எங்கள் அத்தைச்சிறுமாறு மேலும் குருமாறு மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களை நடக்கும்படி உமது ஆசனம் பண்ணி அவர்கள் முழுவதும் மேல் பேசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டுள்ளோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்குரிய சுருக்க ஜெபம். பரிசுத்த பிதாவே, கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு தந்துள்ள இவ்வாலயத்திற்காக உம்மை தோத்தரிக்கின்றோம். இவ்வாலயத்தில் உமது வசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றிய மெய்யறிவில் நாங்கள் வளர கிருபை புரியும். இவ்வாலயத்தில் உம்மை ஆராதிக்கின்ற நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவரீர் தங்கும் ஆலயமாக எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த ஆலயத்தினுடைய 63வது பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையை நாம் கொண்டாடும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய மகிமையை உணரும்படியான தருணத்தை மீண்டும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே மன்றாடுவோம். காணொளியின் மூலமாக பார்க்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆலயத்தினுடைய நன்மையினால் திருப்திப்படுத்தும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே ஜெபிப்போம். நம்முடைய தூய திருத்துவ ஆலயம் குருந்தான்வளை ஆலய திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுக்கும்படியாக சுகம், பலம், ஆசீர்வாதம், சமாதானம், நல்ல பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளுக்காக அல்லது வீடுகளிலிருந்து வேலை பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக, ஆசிரியர் பணி செய்கின்ற பிள்ளைகளுக்காக, பலதரப்பட்ட தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்காக, மருத்துவர்களுக்காய், நம்முடைய சபையை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்காக, அநேகர் இந்த லாக்டவுன் சூழ்நிலையிலே வருமானத்திற்காக ஏங்கிய நிலைமையில் பல குடும்பங்கள் ஒன்று, என்னுடைய வியாபார ஸ்தலம் பூட்டப்பட்டிருக்கிறது, அல்லது நான் வைத்திருந்த தொழில் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான வருமானம் எனக்கு இல்லை,
அல்லது வாடகை கொடுப்பதற்கு தேவையான பணம் என்னிடத்தில் இல்லை. எனக்கு தேவை அதிகம், ஆனால் கால சூழ்நிலை பெருந்தொற்றின் மூலமாய் எங்களுடைய தேசமே பூட்டப்பட்டிருக்கிறது என்ற சூழ்நிலையை பார்த்து பயப்படுகின்ற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். குறிப்பாக மே மாதத்திலே பிறந்த நாள் அனுசரிக்கின்ற அனைத்து சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமண நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 2ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஜெனிசுவா தாம்சனுக்காக ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஜெபிப்போம். யாவரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையை நாங்கள் கொண்டாடும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அந்த நாளிலே ஒருவேளை ஆலயத்தில் போய் நாங்கள் ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாட முடியவில்லை. ஆனால் இந்த பண்டிகை ஆராதனையை நாங்கள் காணொலியில் பார்க்கின்றோம். இது ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய மகிமை எங்களுடைய வீடுகளுக்குள் வந்திருக்கிறது என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே, என் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் நோக்கி பார்க்க பலன் கொடுப்பீராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று 1 சாமுவேல் 2:30 நீர் வாக்கு பண்ணியிருக்கிறதே, அந்த வண்ணமாய் உம்மை கனம் பண்ணுகின்ற பிள்ளைகள், உம்முடைய ஆலயத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள், என் ஆலயத்தினுடைய பண்டிகை நாட்களிலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, கர்த்தராகி நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று எசேக்கியேல் தீர்க்கன் 36:9 சொல்லப்பட்டது போல என் தேவனுடைய கரம் என் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவரே, அவர்கள் பட்சத்திலிருந்து அவர்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கும்படியாக நம்முடைய பாதத்தில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். என் பிள்ளைகளுக்கு பலவிதமான தேவைகள் உண்டு. இருக்கின்ற சூழ்நிலைகள் கடினமான சூழல் ஆண்டவரே, பயம் நிறைந்த ஒரு சூழல் ஆண்டவரே. எப்பொழுது திறந்த வாசல் எங்களுக்கு கிடைக்கும்? எப்பொழுது நாங்கள் சுகமாய் வாழ்வோம்? எப்பொழுது நாங்கள் பாதுகாப்பாய் வாழ்வோம்? பாதுகாப்பின் உணர்வு எங்களுக்கு எப்பொழுது வரும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க முடியாத நம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆதி தகப்பனாகி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வண்ணமாக என் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரே மகா பெரிய பலனாய் நீர் இருப்பீராக. சிலர் தங்களுடைய குடும்பத்தினுடைய சில பிள்ளைகளை இழந்து இருக்கின்றார்கள். சிலர் நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில வந்த பலவீனத்தை நினைத்து நினைத்து அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்ற யோவேல் 3:16 படியாக என் தேவன் என் திருத்துவ ஆலயத்தின் நடுவிலிருந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருந்து அவர்களை பாதுகாப்பீராக. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதம் 32:10 வாசித்து பார்க்கிறோமே, அந்த வண்ணமாய் என் பிள்ளைகள் உம்மை நம்பியிருக்கின்ற பொழுது உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவ கிருபையினால் அவர்களை ஆளுகை செய்வீராக. குறிப்பாக பிறந்த நாள் அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, புதிய நாளை ஆண்டவர் காண்பதற்கு எனக்கு பலன் தந்திருக்கின்றார். இந்த புதிய வருடத்திலே என் ஆண்டவருடைய கிருபையும் என் ஆண்டவருடைய அனுகூலமும் என் ஆண்டவருடைய இரக்கமும் என்னை தொடர்ந்து வழிநடத்தும் என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு கூட என் பிள்ளைகள் வாழ்ந்து சுகத்திருக்க அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின் மூலம் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன் மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின் மூலம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போன்று இந்த மாதத்திலே திருமண நாளை அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாதத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல குடும்பமாய் எம்மை நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் சம்பூர்ணமாய் கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக உடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற பகுதிகளை என் தேவ கிருபை
ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். யாரும் காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆலயத்தினுடைய 63வது பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை நாம் கொண்டாடுகின்றோம். பிரதிஷ்டை பண்டிகை வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் உங்கள் யாவரையும் திருப்திப்படுத்துவாராக. அதே போன்று வெளியிடங்களிலிருந்து காணொலியின் மூலமாய் காண்கின்ற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் மனதார்கிட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் அவருடைய பண்டிகை நாட்களை சிறப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு துணை புரிவாராக. மீண்டும் யாவரும் எழுந்து நின்று தேவன் தந்த திருச்சபையை என்ற பாடலை நாம் அருளுரைக்கு ஆயத்தமாக பாடுவோம். அந்த பாடலுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யாவரும் எழுந்து நின்று தேவன் தந்த திருச்சபையை என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம், மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்லேசம். இன்றும் என்றும் அருளி செய்யும் தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும், நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும். இந்த நல் தேவனின் திருச்சபையே, இந்த நல் தேவனின் திருச்சபையே. தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. வரையில் நித்திய ஜீவனல் பூமி பறை. நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும், நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும். இந்த நல் தேவனின் திருச்சபையே, இந்த நல் தேவனின் திருச்சபையே. தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. மீண்டும் ஓர் நாள் வருவேன் என்று வாக்குரைத்த வல்லலே. நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும், நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும். இந்த நல் தேவனின் திருச்சபையே, இந்த நல் தேவனின் திருச்சபையே. தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச